ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியானத்தின் தொடக்கமாக இறைவேண்டல் செய்வோம். எப்போதும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய வாழ்வை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிலடெல்பியா திருச்சபைக்கு இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியின் ஊடாக உம்மை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அந்த திருச்சபைக்கு சொல்லுகின்ற செய்தியின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றவைகளை கேட்டு எங்களுடைய வாழ்வை சீர்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். கிமு 159 முதல் 138 முதல்லேருந்தே பண்ணிடவா? கிமு 159 முதல் 138 வரை பெர்கமுவை ஆண்டு வந்த 2வது அட்டாலஸ் மன்னரது காலத்தில் நிறுவப்பட்ட காலனிய நகரமே பிலடெல்பியா நகரம் ஆகும். மன்னர் 2வது அட்டாலஸ் தனது சகோதரன் பிலடெல்பாஸ் மீது கொண்ட அன்பின் காரணமாக தான் நிறுவிய காலனிய நகருக்கு பிலடெல்பியா என்று பெயரிட்டார். இது மிசியா, லிதியா மற்றும் பிரிஜியாவின் எல்லைகள் சந்திக்கும் இடத்தில் இந்த காலனிய நகரம் அமைக்கப்பட்டது. இது நிறுவப்படுவதற்கான நோக்கம் லிடியா மற்றும் பிரிஜியாவுக்கு கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க மொழியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாகும். ஆசியா மைனரில் இருந்த 7 நகரங்களில் பிலடெல்பியா நகரே இறுதியாக தோன்றிய நகராகும். பிலடெல்பியா சபைக்கு செய்தி சொல்கின்ற ஆவியானவர் தம்மை அடையாளப்படுத்துகின்ற பொழுது தமக்கு 3 பெயர்களை அவர் குறிப்பிடுகின்றார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே ஆவியானவர் பற்றி 3 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக பரிசுத்தம் உள்ளவர். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா கண்ட காட்சியில் வரும் தூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சத்தமிட்டனர் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று கடவுள் கூறுகின்றார். பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் பரிசுத்தர் என்ற செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை பரிசுத்தமுள்ளவர் என்று அடையாளப்படுத்துகின்றார். பரிசுத்தம் எனில் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறுபடுத்தப்பட்ட என்கின்ற பொருள்கள் தமிழில் நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுளுடைய பிள்ளைகள் பரிசுத்தராக வாழ வேண்டும் எனில் வேறுபடுத்தப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தூய்மையாக வாழ வேண்டும் என்பது பொருள். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பேதுரு தமது திருச்சபையினருக்கு ஆலோசனை கூறுகின்றார். கிறிஸ்தவத்தின் சிறப்பே பரிசுத்தமாக வாழ்வது என்று நாம் சொல்லலாம். கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்யாமல் அவருடைய திருமறை வார்த்தையின்படி தூய்மையாக வாழ முயற்சி செய்வது, ஒவ்வொரு நாளும் தூய்மையாக வாழ்வது பரிசுத்தமான வாழ்க்கையின் அடையாளம்.
இதனை எப்படி வாழ்வது என்பதற்கு அடிக்கடி நாம் கோருகின்ற 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். கடலில் மீன் இருந்தும் கடல் நீரில் உள்ள உப்பு மீனில் படாமல் வாழ்வது போல, உலகில் நாம் வாழ்கின்ற பொழுது தீமையும் பாவமும் மிகுந்து இருப்பினும் அந்த பாவத்துக்கு உட்படாது வாழ்வதை தூய்மையாக வாழ்வது என்று நாம் சொல்லலாம். தாமரை இலையின் மீது தண்ணீர் பட்டவுடன் அந்த தண்ணீர் விரைவாக ஓடி மறைந்து விடுவது போல, இந்த உலகில் தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருக்கின்ற பொழுதும் அவைகளுக்கு உட்படாமல், அவைகள் நம்மீது விழுந்து கரைப்படுத்தி விடாது தூய்மையை காத்து வாழ்தல் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் தூயோராக வாழ்வோரிடத்தில் தங்கியிருக்கிறார். தூய்மையான உள்ளத்தில் தங்குகின்ற கடவுள். ஆகவே நமது வாழ்வில் தூய்மையை விரும்பி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். கரண்ட் அல்லது எலக்ட்ரிக் வருகின்ற ஒரு சுவிட்சை போட்டால் விளக்கு எரிகின்றது. அந்த சுவிட்சை போடுகின்ற பொழுது விளக்கு எரியாமல் இருந்தால் ஏதோ இடையில் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுபோல தூய்மையான உள்ளத்தோடு நாம் கடவுளிடத்திலே வேண்டுகிற பொழுது கடவுளோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கிறது. நாம் எவ்வளவுதான் வேண்டினாலும் வேண்டுதல் கேட்கப்படவில்லை எனில் நம்முடைய கனெக்ஷனில், கடவுளோடு இருக்கிற தொடர்பில், தூய்மையான வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அத்தகைய தூய வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் கேட்டு பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நமது வாழ்வில் பரிசுத்தத்தை, தூய்மையை குலைக்கிற காரியங்கள் எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை உணர்ந்து அவற்றை விடுத்து தூய கடவுளை தூயோராக வழிபட, பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த 7ஆம் வசனம் ஆவியானவருக்கு சொல்லுகின்ற மற்றொரு பெயர் சத்தியமுள்ளவர். இது கிறிஸ்துவின் 2வது கேரக்டர் அல்லது மிக முக்கியமான தூய்மைக்கு அடுத்த ஒரு கேரக்டர், குணாதிசயம் என்று சொல்லலாம். கிரேக்கத்தில் உண்மை அல்லது சத்தியம், ட்ரூத் என்பதற்கு 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று அலேத்தேஸ். அலேத்தேஸ் என்று திருமறையில் வருகின்ற இடங்களிலெல்லாம் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அல்லது உண்மையான அறிக்கை செய்வதை பற்றி அலேத்தேஸ் என்கின்ற வார்த்தை சொல்கிறது. அலேத்தேஸ் வருகின்ற இடங்களிலெல்லாம் உண்மையாக அறிக்கை செய்வது பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று அலேத்தினோஸ் என்றால் ரியல், உண்மையான, போலியான அல்ல, ஃபேக் அல்ல, ரியல் என்பது அலேத்தினோஸ். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சத்தியம் என்று வருகின்ற இந்த வார்த்தையை உண்மையை சாட்சி கூறுகின்றவர், உண்மை சாட்சி சொல்கின்றவர் இயேசு கிறிஸ்து. கடவுளை பற்றி உண்மையாக அறிக்கை செய்கின்றவர் என்றும் சொல்லலாம். அல்லது உண்மையை சொல்கின்றவர், இயேசு கிறிஸ்துவே சத்தியம் என்கின்ற பொருள் இங்கே வெளிப்படுகின்றது. எனவே இயேசுவுக்கு எதிரானவை அனைத்தும் ஃபேக் அல்லது சத்தியமற்றவை என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நமக்குள் இல்லையெனில் சத்தியம் நமக்குள் இல்லை என்பது பொருள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது நன்றாக விலங்குகள் எல்லாம் இடப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறையில் அவர்கள் கடவுளை துதித்து பாடுகிற பொழுது அவர்களுடைய சங்கிலிகளெல்லாம் திரிக்கப்படுகின்றன. இரவில் தூங்கிக் கொண்டிருந்த காவலன் காலையில் விழித்து பார்க்கிற பொழுது சிறை கதவுகளெல்லாம் திறந்திருக்கின்றன. உடனே கைதிகளெல்லாம் ஓடிவிட்டார்கள் என்று தன்னை தானே அவன்
உயிரை மாய்த்து கொள்ள எண்ணிய பொழுது பவுல் சத்தமிட்டு சொல்கின்றார், நீ உனக்கு ஒன்றும் கேடு செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கின்றோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் இருப்பதினால் சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் எங்கும் ஓடவில்லை. அவர்கள் சத்தியம் உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள். இயேசு கிறிஸ்து தங்களில் இருப்பதினால் சத்தியத்தை, உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். நாம் சத்தியமுடையவர்களா? இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவதாக, ஆவியானவர் இங்கே தனக்கு தருகின்ற மற்றொரு பெயர் தாவீதின் திறவுகோலை உடையவர். இந்த வாக்கியத்தை தொடர்ந்து 7ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கியத்தை தொடர்ந்து, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தாவீதின் திறவுகோலை உடையவருக்கு தரப்பட்டிருக்கின்ற மற்றொரு விளக்கம். இந்த திறவுகோல் என்ன என்று கேள்வி எழுப்பினால், இந்த திறவுகோல் அதிகாரத்தின் அடையாளம் என்று நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாரம் உடையவர். ஆகவே தாவீதின் திறவுகோலை உடையவர் என்பவர் இயேசு கிறிஸ்து. எசேக்கியா மன்னருக்கு எலியாக்கீம் என்கின்ற உண்மையுள்ள பணியாளர் ஒருவர் இருந்தார். இவரே எசேக்கியாவின் வீடு அனைத்திற்கும் பொறுப்பானவராக இருந்தார். எவரும் இவரை கேட்காமல் அரசரிடம் செல்ல இயலாது. ஆகவே அரசருடைய திறவுகோல், அரசரிடம் செல்ல இருக்கின்ற திறவுகோல், அரண்மனையின் திறவுகோல் இந்த எலியாக்கீமிடம் இருந்தது. இவரை குறித்து ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஏசாயா இப்படி சொல்கின்றார், இவர் தாவீதின் வீட்டில் திறவுகோலை உடையவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எலியாக்கீமை போல புதிய எருசலேமில் இயேசு கிறிஸ்துவே அதிகாரமுடையவராக இருப்பார் என்பதைத்தான் இங்கே ஆவியானவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் என்பதில் ஆழமான உண்மைகள் பல அடங்கி இருக்கின்றன. நாம் சேவை செய்யும் கடவுள் நமக்காக கதவுகளை திறக்கும் கடவுள் என்கின்ற ஒரு மகா பெரிய சத்தியம் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கின்றது. அவர் கதவை திறந்தால் எந்த மனிதனாலும் அதை பூட்ட இயலாது. நம் சொந்த பலத்தில் சில வேளை திறக்க முடியாத கதவுகள் பலவற்றை நாம் சந்தித்திருக்கலாம். இந்த கதவு எனக்கு திறக்காது, இது வலிமையானது, வாழ்க்கையில் இந்த கதவை தாண்டி நான் செல்ல இயலாது என்றெல்லாம் நாம் ஒருவேளை சிந்தித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு கம்பிகளை வெட்டுகிறவர். ஒருவேளை நமது கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தால் அல்லது திறக்க முடியாத நிலையில் இருந்தால் அவரது உதவியை நாம் நாடினால் அவரால் அதை திறக்க இயலும் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே அடைபட்டிருக்கிற கதவுகளை திறக்க ஆற்றல் பெற்றவர் என்பதை உணர்ந்து, ஒருவேளை இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்வில் அடைபட்டிருக்கின்றன என்று உணர்கின்ற நம்முடைய கதவுகளை எல்லாம் திறப்பதற்கு அவரிடத்தில் கேட்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அது வேலையின் கதவுகளாக, நம்முடைய குடும்பத்தில் வரவேண்டிய சில காரியங்கள் வராமல் அடைபட்டிருக்கின்ற நிலையில், இப்படி பல்வேறு கடினமான நிலையில் பூட்டப்பட்டிருந்தால், ஆண்டவரே இந்த கதவுகளை எல்லாம் எனக்கு திறந்து தாரும் என்று நாம் அவரிடத்திலே கேட்க அழைக்கப்படுகிறோம். மற்றொரு உண்மை, இந்த வசனம் சொல்கின்ற ஒரு உண்மை, கடவுள் நமக்காக திறந்த கதவை யாரோ ஒருவர் மூடிவிடுவார்கள் என்று நாம் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில்
ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் நமக்காக திறந்த கதவை ஒருவரும் மூடிவிட இயலாது. ஆகவே அஞ்சாமல் கதவுக்குள் சென்று பணியாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். என்னுடைய கரத்தில் இருப்பதை யாரும் பறித்து விடுவார்களோ, அல்லது என்னுடைய வேலை என்னை விட்டு போய்விடுமோ, என்னுடைய செல்வம் என்னை விட்டு எடுபட்டு விடுமோ என்றெல்லாம் நாம் அஞ்ச தேவையில்லை. கடவுள் நமக்கு திறந்த கதவுகள் ஒருபோதும் அடைபடுவதில்லை. மற்றும் ஒரு உண்மை, கடவுள் திறந்த கதவை நாமே சில வேளை மூடிவிட நினைக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் கடினப்பாடுகள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகின்ற பொழுது அதனிடமிருந்து விடுபட்டு ஓடிவிட நினைக்கிறோம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடித்தவுடன் வேலைக்காரர் ஒருவருடைய காதை வெட்டுகின்றார். அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள, பாடுகளை ஏற்க அவரால் இயலவில்லை. ஆகவே தன்னால் ஒரு செயலை செய்து இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து கதவை மூட நினைக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாளை உறையிலே போடு என்று சொல்கின்றார். துன்ப கிண்ணத்தை பருக வேண்டும் என்கின்ற செய்தியை அவருக்கு சொல்லுகின்றார். கடவுள் திறந்த கதவில் கடினப்பாடுகளும் துன்பமும் பாடுகளும் வேதனைகளும் இருப்பினும், கடவுள் நமக்காக திறந்த கதவின் ஊடாக நாம் நடப்பதற்குரிய ஆற்றலை அவர் தருவார் என்கின்ற நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சில வேளை கடவுள் கதவுகளை பூட்டுகிறார் என்பதையும் இந்த வசனத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறார். கடவுள் கதவுகளை தம்முடைய பிள்ளைகளுக்காக சில வேளை பூட்டுகின்ற நிலையும் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில், சிங்கங்கள் பீறி போடாதபடிக்கு தூதனால் சிங்கங்களின் வாய்கள் பூட்டப்படுகின்றன. செங்கடலை எபிரேயருக்காக திறக்கிற கடவுள் எகிப்தியருக்காக அந்த கதவை அடைக்கிறார். இப்படி ஆற்றல் பெற்ற தாவீதின் திறவுகோலை உடையவரை நாம் ஏற்று வெற்றிகளை நம்முடைய வாழ்வில் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆவியானவருக்கு பிலடெல்பியா திருச்சபையின் செய்தி சொல்கின்ற பொழுது 3 பெயர்களை அவர் சொல்கின்றார். பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். பரிசுத்தமுள்ள கடவுள் நம்மில் பரிசுத்தத்தையும், சத்தியமுள்ள கடவுள் நம்மில் உண்மையையும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் நமக்காக கதவுகளை திறக்கிறார். கடவுள் திறந்த கதவை ஒருவரும் பூட்ட இயலாது. கிறிஸ்துவை உள்ளத்தில் பெற்று பரிசுத்தமும் சத்தியமும் சகல அதிகாரமும் பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். எல்லா ஆற்றலும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் என்கின்ற உண்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். பரிசுத்தமுள்ள உம்மை தூய்மையாகவும், சத்தியமுள்ள உம்மை ஏற்று சத்திய வாழ்க்கை வாழவும், தாவீதின் திறவுகோலை உடையவராகிய உம்மை நம்பிக்கையாக கொண்டு இந்த உலகில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.